மழை போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஆமா, சென்னையில 27% மழை கூடுதலா பெஞ்சிருக்கான். அடுத்த 24 மணி நேரத்துக்கு சேலம், நாமக்கல், திருச்சி, அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற இடங்கள் எல்லாமே கனமழை இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆனா 122 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சீர்காழியில ஒரே நாள்ல 42 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கான். ஓ இப்ப அடுத்து திரும்ப வேற ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வேற வருதுன்றாங்க. ஆமா, தொடர்ச்சியா மழை இருக்கும் போல நவம்பர் ஃபுல்லா. ஒவ்வொரு வாரமும் இதுதான் நம்ம பார்க்க போறோம். நவம்பர் 18, 19 சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறப்ப காய்ச்சி குடிங்க. வெளியில மோஸ்ட்லி சாப்பிட்றத தவிருங்க. முன்ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, நேத்து பிரதமர் மோடி மதுரை விமான நிலையத்துல ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் பக்கத்துல நிக்க வச்சு சந்திச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா திண்டுக்கல்ல அந்த பட்டமளிப்பு விழாவை முடிச்சவரு அங்கிருந்து கார்ல கிளம்பி மதுரை போயிருக்காரு. அண்ணாமலை ஒரு போட்டோ வந்துச்சு. ஏன்னா கான்வாயில பிரதமர் வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு கூட்டத்தோட கூட்டம் அண்ணாமலை டாட்டா கட்டுற மாதிரி. ஆமா, எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அண்ணாமலை எங்க நிக்க வைக்கணும்ட்டு, அங்க நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டாருங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, அண்ணாமலையும் போய் வரவேற்கிறதுக்கு தான் திட்டம் இருந்தது. ஆனா அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக அண்ணாமலை அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்றுட்டாரு. அதுதான் உண்மை. நம்ம விசாரிச்சப்ப நம்ம நிருபர்கள் அதான் சொன்னாங்க. ஆமா, நம்ம நிருபர்கள் கார்த்திக் அங்கே இருந்தாரு, போட்டோகிராஃபர் நந்தகுமார் அவரும் அங்கே இருந்தாரு. களத்துல இருந்து நமக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தாங்க. ஆமா, அங்கதான் அண்ணாமலை போய் வரவேற்கலையே தவிர, கான்வாய் கடைசி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போனோம்னா கரெக்டா போய் கையெல்லாம் கொடுத்து வரவேற்றிருக்காரு. அதான் ஷார்ட்கட்ல போயிருக்காப்ல. அவர் கான்வாயே வேகமா தான் வரும். அதையும் தாண்டி பீட் பண்ணிட்டு கூட்டமான ஒரு போட்டோ பிடிச்சிட்டு போயிருக்காருன்னா எவ்வளவு வேகமா போயிருக்கணும் அண்ணாமலை. ஆமா, போயிருக்காரு, ஒரு வழியை கண்டுபிடிச்சு போயிருக்காரு. திரும்ப மதுரைக்கு போகும்போது, மதுரையில இருந்து திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்கு போனாங்கல்ல, அப்போ அண்ணாமலை கூட கான்வாயிலே போயிருக்காரு. ஆமா, குஜராத் பேரணியில அந்த முதல்வர் ஏற ட்ரை பண்ணாரு. அவர் புரோட்டோகால் சொல்லி இறக்கி விட்டாங்க. ஆனா இவர் அரசு பதவியில எல்லாம் இல்ல, கட்சி பதவியில தான் இருக்காரு. இவரை ஏத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா திண்டுக்கல்ல இருந்து மதுரை போகணும்னா நார்மலா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. கான்வாயில போனதுனால 1 மணி நேரத்துக்குள்ளேயே போயிருக்கலாங்கிறது தான் யூகம். ஆமா, 40-45 நிமிஷத்துல போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. 45 நிமிஷம் அண்ணாமலையும் மோடியும் தனிப்பட்ட முறையில கார்ல பேசியிருக்காங்கன்னா எவ்வளவு பேரோட தலை இங்க உருள போகுதுங்கிறது தெரியல. ஆமா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ பத்தி அவருக்கு பேசவே நேரம் இல்ல, வந்தோடனே கிளம்பிட்டார்ல. அதனால அந்த கார்ல பேசிட்டே போயிருப்பாரு. அண்ணாமலை குட் புக்ல இருக்கிறதுனால புரோட்டோகால் எல்லாம் மீறி உள்ள ஏத்திட்டாங்கிற மாதிரி நம்ம நிருபர்கள்லாம் அங்க விசாரிச்சதை வச்சு சொல்றாங்க. ஆனா பாருங்க, குஜராத் முதல்வரையே புரோட்டோகால்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. ஆமா, ஆனா அண்ணாமலை ஏறி போயிருக்காருன்னா இதுக்கெல்லாம் காரணம் சந்தோஷ்ஜி அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷ்ஜியோடைய ஆசி பெற்றவர் தான் அண்ணாமலை. சந்தோஷ்ஜியை ரொம்ப நம்புறவங்க தான் அமித்ஷா மோடியும். அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை குட் புக்ல தான் இருக்காரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். இன்னொன்னு, குஜராத்ல அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம், எதுக்கு வேற ஏத்திக்கிட்டுன்னு இறக்கி விட்டாங்க. இல்ல, அதுல இன்னொரு அரசியல் இருக்கு பிரதர். ஒன்னா கார்ல குஜராத் முதல்வரும் ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வரலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதாங்க. அடுத்து யார் குஜராத்ல இருந்து பிஎம் ஆனாரு, அடுத்து நான் தாங்கிற மாதிரி ஒரு டோன்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு ஏத்தல போல ஃபுட்பால்ல இறங்கி அப்படியே தள்ளி விட்டாங்க. ஆனா என்னன்னா, பிரதமர் மோடி மதுரை போனதுக்கு பிறகு மோடியோட அலுவலகத்துல முன்னாடியே சொல்லப்பட்டது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்னாதான் வரணுங்கிறதான் சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் தனித்தனியா முதல்ல நின்னாங்களாம். ஆனா அங்க இருக்க அதிகாரிகள் 2 பேரும் ஒன்னா நிக்க வச்சிருக்காங்க. பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட 2 பேருக்குள்ள ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் மோடி பூ கொடுப்பாங்க எல்லாமே, 2 பேருடைய பூ ஒரே நேரத்துல வாங்கினாராம். ஃபில் பண்ணிருக்காரு அந்த கேப்ப. இன்னொன்னு வேற, அவரு ஹிந்தில ஏதோ பேசினாரு போல, இவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்ன பேசியிருப்பாரு, ஏன் நான் தான் ஒற்ற தலைமை, நீங்க பேருக்கு தானே தலைவரா இருக்க போறீங்க, எதுக்கு அடிச்சுக்கிட்டு சேர்ந்து இல்லைங்க அப்படின்ட்டு இருப்பாரு. என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தனியா வாங்கிட்டு இருந்தவரு முதல்ல ஓபிஎஸ் இருக்காரு, அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஒருத்தட்ட வாங்கிட்டு அடுத்து வாங்கினா கூட 1-2 ஆயிடும்னு சொல்லிட்டு அட் அ டைம்ல 2 பேரையும் வாங்கினது ஒரு அரசியல் பாத்தீங்களா இல்லையா? ஆமா, ஏற்கனவே அந்த வித்யாசாகர் ராவ் கையெல்லாம் பிடிச்சி வச்சாருல. ஆமா, அது மாதிரி இப்ப RN ரவியை வச்சு சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை டைம் தான் இந்த ஜோடிகளை சேர்த்து வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆளுநருக்கு இதுதான் வேலையா? மசோதாக்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா சேர்த்து வைக்கிற வேலைக்காக தான் வச்சிருக்காங்க போல ஆளுநர். சரி, ஆனா என்னன்னா, இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்காரு. இந்தியா சிமெண்ட்ஸோடைய 75வது பவள விழா, அதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்காரு, தோனி வந்திருக்காரு, ஓபிஎஸ் போயிருக்காரு. ஓபிஎஸ் முதல் ரோல உட்காந்துருக்காரு. முதல் ரோல தோனி, ஓபிஎஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. விழா முடிச்சுட்டு அமித்ஷா வர்றப்ப ஓபிஎஸ் கையெல்லாம் கொடுத்தாரு. அதை வச்சு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் எங்க பக்கம் தான் நிக்கிறாங்க ஜீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவர் மட்டும் தான் நிக்கிறாங்க, ஓபிஎஸ் மட்டும் தான் நிக்கிறாங்க. ஆனா மேல என்ன விரும்புறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா செயல்படக்கூடியவரு, நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டாரு,
ஏன்னா சசிகலா வரம் கொடுத்த சசிகலாவே மீறிட்டு போயிட்டாப்புல, அதுக்கப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோங்கிறத அவங்க புரிஞ்சுதான் இருக்காங்க. வரம் கொடுத்த சசிகலா மட்டும் இல்ல, மோடியா லேடியான்னு பாஜகவை எதிர்த்து நின்னவங்க அம்மா வழியில தான் ஆட்சி பண்றோம்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா பாஜகவை எதிர்த்து நின்னவங்க கிட்டே இவங்க போய் இப்ப கையேந்தி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, எடப்பாடி வந்து தன்னிச்சையா செயல்பட ஒரு இடம் தான் பிஜேபிக்கு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் அப்படி கிடையாது. நம்ம சொன்னோம்னா நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாப்புல. ரெண்டாவது ஒரு மகன் வேற இருக்குல்ல, எம்பியா இருக்காரு. எப்ப வேணாலும் மகனுக்கு வந்து ஒரு லட்டு தரும், ஒரு இணையமைச்சர் பதவி தரும் அப்படின்னு ஆசை காட்டினா ஓபிஎஸ் வந்து இணங்கி வந்துடுவாரு. பட் எடப்பாடி பழனிசாமி மீறிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால 2 பேரும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத தமிழ்நாட்டுல சாத்தியப்படுத்த முடியுங்கிறது தான் 2 ஜிஸோட எண்ணம். அதனாலதான் டம்மின்னு தெரிஞ்சா கூட ஓபிஎஸ் அப்பப்ப வந்து கை கொடுத்து நான் உங்க பக்கம் தான் ஆதரவுங்கிறதுக்கான ஒரு சூட்சமா தான், அரசியல் சூட்சமா தான் பண்றாங்க மோடி அமித்ஷாவும் சேர்ந்து. ஓகே ஓகே 2024 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் நமக்கு நன்மைங்கிறாங்களா? அதேதான். ஏன்னா வாக்கு வந்து ஸ்பிட் ஆயிடக்கூடாது. ஓபிஎஸ்ல வாக்கெல்லாம் பெரிய அளவுல ஸ்பிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லகான அதிமுக ஒரு லகான பயன்படுத்தினால ஓபிஎஸ் இது யாருக்கு நன்மை? எப்படியும் அதிமுகவுக்கு பிஜேபியோட சேர்ந்தா கொஞ்சம் வாக்கு வங்கி சரியும், பிஜேபிக்கு தான் நன்மை. பிஜேபி தான் நம்ம நிறைய சீட்டு கேட்டு வாங்கிடலாம்ல இந்த பஞ்சாயத்தை வச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னைக்கு அமித்ஷா வந்து ரொம்ப நேரம் வந்து பேசினாராம். எப்பயுமே ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டா மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு. ஆனா கட்சிக்காரன் கூட ரொம்ப நேரம் பேசினதா வந்து சொல்றாங்க. ஆமா, கமலாலயத்திலே போய் மீட்டிங் போட்டிருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த மீட்டிங் நடந்ததா வந்து சொல்றாங்க. நேத்து வேற மோடி அண்ணாமலையும் கார்ல பேசி போயிருக்காங்க. இன்னைக்கு அமித்ஷா கமலாலயத்துக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போறாங்கன்னு தெரியுது தமிழ்நாட்டுக்கு. ஆமா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மிஷன் சவுத் ஒத்துமொத்த நேத்து 2 நாள்ல வந்து நேத்து வந்து தமிழ்நாட்டுக்கும் பெங்களூர் கர்நாடகாவுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் மோடி போயிருக்காரு. அதுவும் தெலுங்கானால போய் சந்திரசேகராவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. நேரடியா அவர் பேரை சொல்லல, இருந்தாலும் மக்கள் தான் முதல்லன்னு நினைக்கிற அரசு தான் வந்து தெலுங்கானாக்கு தேவை, குடும்பத்தை முன்னிறுத்துற அரசு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேக்குறாங்களாம், எப்படி டயர்டே ஆகாம நீங்க வந்து இவ்வளவு சுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் இங்க பதில் சொல்றேன்னு ஜி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. டெய்லி 2-3 கிலோ வந்து அவமானத்தை வந்து நான் சாப்பிடுறேன், அதனால வந்து அது எனக்கு நியூட்ரிஷனா மாறிடுது, அதனாலதான் டயர்டே ஆகாம இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்த விஷயம் வந்து வந்திருக்காங்கல்ல அமித்ஷா மோடி இவங்கலாம், மிஷன் சவுத் அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அதுல ஒரு திட்டம் தான் சொல்றாங்க. ஆனா பரவாயில்ல, 2 நாள்ல 4 மாநிலங்கள் பயணங்கிறது எல்லாமே எவ்வளவு போக்கஸ் பண்றாங்கன்னு தெரியுது மிஷன் சவுத்துல. ஆமா, ஓகே. நேற்று திண்டுக்கல்ல இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை வந்த உடனே முதல்ல வேளச்சேரி தான் பார்த்துருக்காரு. வேளச்சேரி வெள்ளச்சேரியா இருக்கும், முறையான முறையில அந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடக்கிறதா தான் போய் செக் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பாட்ல வந்து சென்னை கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிலாம் இருந்திருக்காங்க. உடன்பிறப்புகள் என்ன சொல்றேன்னா பாத்தீங்களா, சென்னை வந்த உடனே வீட்டுக்கு போகாம களப்பணியில இருக்காரு. ஆமா, நைட்டுன்னு கூட பார்க்காம நேரா போயிட்டாரு அப்படின்ட்டு இருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காரு, மக்கள்லாம் வந்து இரவு பகல் பாராம வேலை செய்யறாங்கன்னு பாராட்டிட்டு தான் இருக்காங்க. மாநகராட்சி ஊழியர்களை, உள்ளாட்சித்துறை ஊழியர்களை அவங்கள நேர்ல சந்திச்சு பாராட்டணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. இல்ல எல்லா இடங்களையும் அட்ரஸ் பண்றாங்க பிரதர். சென்னை கார்பரேஷன் இருக்காங்க, ட்விட்டர்ல நம்ம பதிவு பண்ணோம்னா உடனே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. அவங்களோட சொல்றாங்க, இந்த போட்டோ போட்டோம்னா இந்த ஸ்பாட் எங்கன்னு சொல்லுங்க, நாங்க உடனே வந்து பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. போன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கும் உடனடியா வரதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, கிண்டியில இருந்து கோயம்பேடு போற இடங்கள் எல்லாமே பல இடங்கள்ல வந்து தண்ணி நின்று இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து மோட்டர் பைப் வச்சு வெளியெடுத்திருக்காங்க. ஆனா மோட்டர் பம்பை வச்சு தண்ணி வெளியேற்றுறது மழைநீர் வடிகால் பணிகள்ல அதுவே போகணும். ஆனா கூட அட்ரஸ் பண்றாங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அது வரைக்கும் பாராட்டலாமா அவங்கள. ஏன்னா கடந்த ஆட்சியில அப்படியே தானே இருந்தது. ஆமா, தண்ணி அப்படியே தான் நிக்கும், அதுவா வடிஞ்சாதான் உண்டுங்கிற மாதிரி இருந்தது. கடந்த ஆட்சியை விட போன வருடமே அப்படிதான் இருந்தது. பட் இந்த டைம் சுதாரிச்சுட்டாங்கன்னா, இந்த டைம் நிறைய மோட்டர் பம்பை வாங்கி வச்சுட்டாங்க போல, அதனால ஈஸியா வெளியேற்றிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது, நாமக்கல் கவிஞர் மாளிகையில. பிஜேபியும் அதிமுகவும் மட்டும்தான் வரல. அதிமுக அந்த இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு வந்து ஜெயக்குமாரே வந்து பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு. பிஜேபி நிலைப்பாடு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா என்னன்னா, இதுல உருட்டுனது யாருன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை கொடுத்துருந்தாங்க கே எஸ் அழகிரி, காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவர். ஆனா செல்வ பெருந்தகை வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிற மாதிரி அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு மனுஷன். அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துங்கிற மாதிரி இருக்கு. சிபிஎம் வந்து அப்படி நடுநிலையா உருட்டிட்டு வந்து போயிட்டாங்க. ஆதரிக்கவும் இல்ல எதிர்க்கவும் இல்லைங்கிற மாதிரி நடுநிலையான ஒரு ஸ்டாண்டு. ஆனா வெளியே அந்த பொன்முடி என்ன சொன்னாருன்னா, 10 கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. 10 பேருமே இதுக்கு எங்களுக்கு ஆதரவா தான் சொல்லியிருக்காங்க, இந்த இடபிள்யூஎஸ் இதை ஒதுக்கிட்ட வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அந்த தீர்மானத்துல வந்து கையெழுத்தே போடலையா.
இல்ல எந்த கட்சியும் கையெழுத்து வாங்கலைன்னு சொல்றாங்க. ஓ, எந்த கட்சிட்டையுமே வாங்கலையா? என்னன்னா இந்த போன டைம் தான் வந்து பிரிவினையை தூண்டுறார் ஆளுநர்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகிட்டையும் கையெழுத்துலாம் வாங்கினேன். கையெழுத்து அட்டாச்சே பண்ணலையே. ஆமா, நீங்க அட்டாச் பண்ணாம அனுப்புறதுக்கு நாங்க எதுக்கே கையெழுத்து பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. அதுதான், அதனால வாங்கவே இல்லை இந்த டைம் திமுக. ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழக அரசுல இருந்து அந்த அறிக்கையில நாங்க மறுசீராய்வு மனு போட போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 2222 ரூபா சம்பாதிக்கிறவங்க எப்படி வந்து ஏழையா இருக்க முடியும்? முன்னாடி வந்து இடஒதுக்கீட்டுனால திறமை குறையுதுன்னு சொல்றாங்க. இப்ப அதே இடஒதுக்கீட்டுனால எப்படி திறமை வந்து மேம்படும்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்திலாம் நாங்க பேச வரல. இந்த பொருளாதார ரீதிங்கிறதே அரசியல் சாசன பிரிவுல கிடையவே கிடையாது. அதனால நாங்க வந்து மேல்முறையீடு செய்வோங்கிறாங்க. ஆனா எதிர்கட்சியில என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவங்களே இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு தான், ஆனா வாக்கு வங்கி அரசியலுக்காக அப்படி ரூட்டு விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திமுக மேல. ஹிமாச்சலுக்கு குஜராத்துக்கு ஒரே நேரத்துல எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருக்கணும், ஒரே நேரத்துல நடத்தி இருக்கணும், நடத்தல. இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க வாக்குப்பதிவு ஒரே கட்டமா 68 தொகுதிகளுக்கும். ஹிமாச்சல்ல மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஹிமாச்சல்ல மட்டும் நடந்துட்டு இருக்கு. 3 மணி நிலவரப்படி 55% வாக்குப்பதிவு ஆயிருக்கதா சொல்றாங்க. அங்க வந்து எப்படின்னா 40 வருஷமா வந்து ஒரு கட்சி தொடர்ச்சியா 2 முறை ஆட்சியில இருந்ததே இல்லை. ஆனா அந்த ரெக்கார்டை நாங்க பீட் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு பிஜேபில இருந்து சொல்றாங்க. தொடர்ச்சியா நாங்களே திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேபி நட்டா இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காரு இந்த தேர்தலை வச்சு. ஹிமாச்சலுக்கு இவர் ராகுல் காந்தி ஒரு பக்கமா இங்கேயே நடந்துகிட்டு இருந்தாருல, ஹிமாச்சல் பக்கமே வரல. அவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரலன்னா எப்படியும் தோத்துருவாங்கன்னு தெரியும், அதனாலதான் வரல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருக்காரு. கிண்டல் அடிச்சது ஏன் கிண்டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல காங்கிரஸ்ல. ஆமா, இவர்களோட நோக்கம் என்ன, ஆட்சியை பிடிக்கிறது. ஒரு இடத்துல எலெக்ஷன் தேதி அறிவிச்சு அங்க வந்து எலெக்ஷனுக்கு போறாங்கன்னா அங்க போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும்ல, அங்க போய் வந்து நடந்திருக்கணும்ல. கண்டிப்பா பண்ணிருக்கணும். இங்க ஆந்திரால நடந்ததுக்கு அங்க கொஞ்ச நாள் நடந்திருந்தாருன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு வாக்காவது விழுந்திருக்கும்ல, கொஞ்சம் சொச்சம் வாக்காவது விழுந்திருக்கும், அட்டென்ஷனாவது திரும்பி இருக்கணும்ல. இப்படி போனா எப்படிமா அப்புறம் நீங்க வந்து கைய டாட்டா காட்டுவீங்க இந்தியா மூலம். கட்சி ஞாபகமாவது படுத்தி இருக்கலாம் அங்க போய் ஹிமாச்சல்ல. அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. ஆளே இல்லாத கடையில டீயா தருந்ததெல்லாம் காங்கிரஸ் கோஷ்டி தான். இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம்ப்பா, உங்களுடைய நிலைமை பரிதாப நிலைமை தான். அதே நிலைமை ட்விட்டருக்கும் அந்தோ பரிதாபங்கிற மாதிரி இருக்கு எலன் மஸ்க் இருக்கிற பல முடிவுகள்னால. ஆமா, $8 வந்து கட்டிட்டு யார் வேணா வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்க அந்த ப்ளூடிக்க. அதனால எக்கச்சக்கம் பேர் போலி அக்கௌண்ட்லாம் வந்து ப்ளூடிக் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுவும் ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜீசஸே வாங்கிட்டாரு. ஜீசஸே வந்து ப்ளூடிக் வாங்க உடனே சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய வரலா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அமெரிக்கால ஒரு வேக்சின் போடுற கம்பெனி, அந்த கம்பெனி மட்டும் நாங்க வேக்சின் இலவசமா தரப்போறோம்னு சொன்ன உடனே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அங்க ப்ளூடிக் வாங்கின உடனே உண்மையை நினைச்சு அந்த அவங்களுடைய ஷேரே பயங்கர டவுன் ஆயிருச்சா. ஓ, அந்த அளவுக்கு ஒரு குளறுபடியை வந்து பண்ணி விட்டுருக்காரு எலான் மஸ்க். இது மாதிரி இந்த நிறுவனம் மட்டும் இல்ல, பல நிறுவனத்துல போலி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு எல்லாரும் $8 கட்டி வாங்கிட்டாங்க போல ப்ளூடிக். ஆமா, அதனால இப்ப பதறி அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, இதை நிறுத்தி வைங்கப்பா, யாருக்குமே ப்ளூடிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்லிட்டாரு. ஆமா, அது ஆப்போசிட் கோஷ்டி தான் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. பார்க் அகர்வால் எல்லாம் பாத்தியா, இதெல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, இதெல்லாம் நாங்க தெரியாமையா இருப்போம், எங்களுக்கு இதெல்லாம் நாங்க எல்லாம் யோசிச்சதுதான், நாங்க பல பிரச்சனைகள் ஏற்படும் தான் இதெல்லாம் நாங்க பண்ணலங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வந்தோன்னா அள்ளிடலாம்னு பாத்துருப்பாரு போல, எல்லாருக்கும் கொடு அப்படின்னோன்னா அது பெரிய பிரச்சனை. ஆமாங்க, சொத்துல ஒரு பாதிங்க சும்மாவா $42 பில்லியன் போட்டோ எடுக்கணுமா இல்லையா? கடைசியில் ட்விட்டர் வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, விடுப்பா விடுப்பா, ஸ்கூல் லீவ் விடலைன்னா மழை பெய்யறதும், லீவ் விட்டா வெயில் அடிக்கிறதும் சகஜம் தானப்பா. ஒரே ஒரு நாள் என்னோட உதவி இல்லாம உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு மொபைல் போன் வந்து கேட்குது மக்களை பார்த்து. மக்கள் அப்படியே முதல்ல அர்ஜுன் மாதிரி தண்ணி குடிக்கிறாங்க. மழை நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. துணி துவச்சு காய போடுறப்ப கரெக்டா வருவேன். புயலுக்கு பின் தான் அமைதி என்றால் புயலாக மாறுவதில் தவறேதும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் அட்டையை புதுப்பிப்பது கட்டாயம். புதுப்பிக்கும் போதாவது நம்ம முகம் நமக்கு அடையாளம் தெரியுமா? ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஏன் அப்படி 10 வருஷத்துக்கு ஒரு டைம் புதுப்பிக்க சொல்றாங்க? அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு, அடையாள அட்டைகளை வச்சு நீங்க புதுப்பிச்சுக்குங்க, அப்பதான் நீங்க உங்க இருப்பு உறுதி செஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்பரா மாறிக்கிட்டோம். கர்நாடகாவில் சம்பவத்தை பார்த்துருப்போம். ஒரு கர்ப்பிணி பெண் ஆதார் அட்டை இல்லாததுனால மருத்துவமனையில சேர்க்க முடியாம இறந்தே போயிட்டாங்க. அவங்க வயிற்றுல இரட்டை குழந்தை வேற இருந்தது. அதனால ஆதார் அட்டை தான் நம்மளுடைய வாழ்வாதாரமே இந்தியாவில். இப்போ அதனால தயவு செஞ்சு போய் புதுப்பிச்சுக்கோங்க. மோடியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, 2 பேர் ஒன்னா தான் இருக்கணும்ட்டு தான் அப்படியே இந்த ஃப்ளவரை 2 பேர்கிட்டையும் ஒரே சமயத்தில் வாங்கியிருக்காரு, ஒன்னா சேர்த்து வாங்கியிருக்காரு. அமித்ஷாவும் அதே நிலைப்பாடில் தான் வந்து இருக்காங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணுங்கிற மாதிரி ஒற்றை தலைமை, அவங்களோட உண்மையான ஒற்றை தலைமை வந்து சொல்றாங்க. மேல இருந்து சொல்றாங்க ஒற்றை தலைமை நாங்க தான்,
நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க, நம்ம 2024 பாத்துக்கலான்றாங்க. அதனால ஒன்னா இருக்க கத்துக்கணும். அதே அவார்டை வந்து கொடுத்துடலாம். ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ்க்கு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.